வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் எல்லா நன்மைகளும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்? என்னது? உறையூர் சோழன், மாவளத்தான், மா தடக்கை, கமலச் செம்பியன், பெருநற்கிள்ளி. எப்பா, சோழனுக்கு இவ்வளவு பெரிய பேரா? உறையூர் சோழன், மாவளத்தான், மா தடக்கை, கமலச் செம்பியன், பெருநற்கிள்ளி. பிள்ளையாரப்பா, நீங்க எழுதி போட்டது சோழனுடைய பேரு. ஆனா இந்த பேரை ரொம்ப அழகா சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருப்பார். எதுல அப்படின்னாக்கா ஒரு கதையா சொல்லியிருப்பாரு இந்த பெருநற்கிள்ளிய பத்தி, இந்த சோழனை பத்தி. தாரமாகிய பொன்னி தன் துறையாடி விழுத்து நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொள்ளனாங்கே ஆரம் கொண்ட எம்மானை காவுடையாதியை நாளும் ஈரம் கொண்டவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய தேவாரம். இதுல இந்த சோழனுடைய வரலாற்றை, அவனுடைய கதையை, நடந்த நிகழ்வை அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. ஜம்புகேஸ்வரம் அப்படிங்கிறது தான் திரு ஆனைக்காவல். அங்க காவிரி ஓடுகிறது. அந்த ஜம்புகேஸ்வரம் க்ஷேத்திரமே நீர் க்ஷேத்திரம். அங்க சுவாமி இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஒரு சமயம் இந்த பெருநற்கிள்ளி, இவ்வளோ பெரிய சொன்னேனே, இவ்வளோ பெரிய பேரு, இந்த சோழன் சர்வ அலங்கார பூஷித்தனாக அதிகாலையில தினம் போய் நீராடுவானாம். நீராடி அப்படியே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் அவன் மற்ற வேலைகளை பார்க்க போவான். அப்பேற்பட்ட சிவபக்தன். தாரமாகிய பொன்னி தன்துறை ஆடி விழுத்து அப்படிங்கிற வரியில இவன் இங்க என்ன நடந்தது? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இவ்வளோ பெருசு ஒரு பெருநற்கிள்ளி, கமலச் செம்பியன் எல்லாம் சொல்லி வாழ்க வாழ்க மன்னர் வாழ்கன்னு சொல்லி அவரோட கூட ஒரு 10 பேரும் எல்லாருமா அந்த காவிரி நீரில் அதிகாலை, இன்னும் விடிய போற நேரத்துல நல்லா எல்லாரும் நீர்ல, இப்ப நம்மளாம் சும்மா தண்ணி ஊத்தி உடம்புல வச்சுட்டு குளிச்சுட்டோம் அப்படிங்கிறோமே, மூக்க பிடிச்சுக்கிட்டு நீரில் முங்கி குளிப்பது, அதுதான் நீராடல் இல்லையா? அந்த அரசன் என்ன பண்றான், அரசனோட அமைச்சர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நின்று ஸ்நானம் பண்ற பொழுது இவன் முங்கி குளிக்கும் பொழுது அவனுடைய கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த மிகப்பெரிய விலை உயர்ந்த முத்து மாலை அப்படியே நீரோடு அவன் தலையிலேருந்து கயண்டு தண்ணியில போயிடுச்சு. அவன் மேல நிமிந்து பார்க்கும்போது, அரசே உங்களுடைய முத்து மாலை அப்படின்னு சொன்னபோது சிவார்ப்பணம் அப்படின்னுட்டான். இப்ப நம்மளா இருந்தானே, ஆளை அனுப்புப்பா, தேடுப்பா, அது எங்க காவேரியில எங்க ஓடுது பாருன்னு சொல்லுவோம் இல்ல. அவன் ஒண்ணுமே சொல்லல, சிவார்ப்பணம், இது இறைவனுக்கே போய் சேரட்டும் அப்படின்னுட்டான். நம்ம கைவிட்டு எந்த ஒரு பொருள் போனாலும் அது இறைவனுக்கு போய் சேரட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா அது நம்மளுதா இருந்தா வரும், இல்லாட்டா வராது. அப்படி ஒண்ணு எடுத்துக்கணும். அப்ப இவன் என்ன பண்ணா, எல்லாரும் கசபுசான்னு பேசினாங்க. ஐயா, தண்ணியில் இப்படி போயிடுத்து, அங்க போயிடுத்துலாம். அரசன் ஒன்னுத்துக்கும் அசரவே இல்லை. எழுந்து வந்தான், நெற்றியில திருநீர் அணிந்து கொண்டான், வேறு உடைய அணிந்து கொண்டான். நேர கோயிலுக்கு போறான். கோயிலுக்கு போய் தாரமாகிய பொன்னி தன்துறை ஆடி விழுத்து நீரில் நின்று அடி போற்றி நின்மலா கொள் என ஆங்கே ஆரம் கொண்ட எம் ஆனை. அந்த 3வது வரியில தான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இவன் அங்க கோயில்ல போய் நிற்கிறான். அதிகாலை வேளை, இறைவனுக்கு விளக்கெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அமைச்சர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. சுவாமிக்கு அபிஷேகம் நடக்குது. அங்கிருந்து காவிரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீரெல்லாம் குடமாக அடுக்கி வைத்திருக்கிறது. இங்கிருந்து ஒருவர் பரிசாரகர் எடுத்து அவரிடம் கொடுக்கிறார். அவர் அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் பண்றாரு. இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படி சிவனே, அதை பத்தி அவன் நினைக்கவே இல்லை. 1 குடமாச்சு, 2 குடமாச்சு, 3 குடமாச்சு, 4 குடமாச்சு. 5வது குடத்துல தண்ணி ஊத்துறாரு. அந்த முத்து மாலை இறைவனுடைய கழுத்துல விழருது. எப்படி? தாரமாகிய பொன்னி தன்துறை ஆடி விழுத்து நீரில் நின்று அடி போற்றி நின்மலா கொள், இது உனக்கு சிவார்ப்பணம்னு சொன்னா
ஆரம் கொண்டையம் ஆனைக்காவுடையாதியினாலும் சொல்றார். அந்த திரு ஆனைக்காவலில் இருக்கிற அந்த ஜம்புகேஸ்வர லிங்கம் அந்த மாலையை பார்த்ததும் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவன் சிவார்ப்பணம்னு சொன்னதுக்கு சிவனே ஏற்றுக்கொண்டது, இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த தேவாரமும் பிடிக்கும். இதை என்னுடைய ஆசான் இந்த கதைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கும். தருமபுரம் சாமிநாதன் ஐயா சொல்லுவாரு, அப்படி குடங்குடமா தண்ணி ஊத்துறாங்க பாரு, அந்த 5வது குடம் ஊற்றும் பொழுது அந்த பெரிய முத்து மாலை இறைவனுடைய கழுத்துல வந்து விழுந்ததுன்னு சொன்னா நாங்கள்லாம் அப்படியே வாய் பொளந்து கேட்டுட்டு இருப்போம். அந்த அந்த நினைவுகள்ல தான் நான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி அதை ஒரு பாடி இருக்கணும்னா அந்த அரசன் எவ்வளவு சிறந்தவனா இருந்திருக்கணும், அவனுடைய பக்தி எப்பேற்பட்டது. அப்புறம் இந்த சோழனுடைய வம்சத்துல வந்தவங்க தான் அந்த திருச்சிராப்பள்ளியில இருக்கிற முக்காவாசி கோயிலையும், ஸ்ரீரங்கம் கோயிலாகட்டும், முக்காவாசி கோயிலையும் அவங்க தான் கட்டினாங்க. அன்னைக்கு அந்த சேர சோழ பாண்டியர்கள் இந்த மூவேந்தர்களும் ஆட்சி செய்யலைன்னா தமிழகத்தின் புகழ் இன்றளவும் இப்படி நிற்காது. அந்த மூவேந்தர்களையும் நினைச்சு கும்பிடுவோம். அவரை அந்த பாட்டுல பாடின சுந்தரமூர்த்தியை பத்தி இன்னொரு கதையும் சொல்லிடுறேன். இங்க பன்ருட்டி பக்கத்துல திரு அதிகை வீரட்டானம்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல சித்தவட மடம் அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. அங்க ஒரு தரம் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்த பொழுது, இந்த திரு அதிகை வீரட்டானத்துல தானே அப்பர் சுவாமி வந்து சூளைய நோயால் தாக்கப்பட்டு அவருடைய தமக்கையார் அழைச்சிட்டு வந்து அங்க வந்து கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் அவர் பாடி ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே துடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் என்னுடைய வயிற்று வலியை தீர்க்க மாட்டாயா அப்படின்னு சொன்ன பொழுதுதான் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானேன்னு பாடினாரே. அப்பேற்பட்ட இடம். அவர் இந்த இடத்தெல்லாம் உழவார பணி செய்து இருக்கிறார். நான் அந்த இடத்த மிதிக்க மாட்டேன், எனக்கு என்னுடைய காலால் இந்த புனித மண்ணை நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஒரு பக்தி உண்டு அந்த காலத்துல. ஒரு ஒரு நம்மளை விட மிக உயர்ந்தவர் நடந்த பாதைன்னா அதுல நம்ம நடக்க மாட்டோம், அந்த மண்ணை எடுத்து நெத்தியில ஏட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் வேண்டாம், நான் அந்த ஊரை விட்டு தள்ளி ஒரு சித்தவட மடம்னு ஒண்ணு இருக்கே, அங்க நான் தங்கிக்கிறேன், அங்க இருந்து நான் இறைவனை இங்க இருந்தே நினைத்து கும்பிடுகிறேன். இப்ப நமக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம். இப்ப இந்த ஊருக்கு போய் அந்த கோவில் சுவாமியை தான் கும்பிடணுங்கிறது இல்லை. இப்ப நம்ம இங்க கண்ணை மூடிக்கிட்டு மதுரை ஆலவாயான நினைச்சுக்கிட்டோன்னா அந்த சொக்கநாத பெருமாளை மனக்கண்ணால கொண்டு நிறுத்தி அந்த ஒரு 5 செகண்டோ 10 செகண்டோ நம்ம கும்பிட்டோம்னா அங்க போய் கும்பிட்ட பலன் கிடைக்கும். அப்படி அதனாலதான் வீட்டுல பாருங்க, அந்த காலத்துல வாழ்ந்த பெரியவங்கள்லாம் ஒருத்தரோடையும் பேச மாட்டாங்க, ஜபமாலை கையில இருக்கும், இல்ல ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அவங்க தூங்கல, அவங்க இஷ்டப்பட்ட ஏதாவது ஒரு கோயிலுக்கு மனசால போயிட்டு அதை கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான மண்ணுங்கிறதுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் சரி இருள் கவிந்து விட்டது, நான் இங்கேயே படுத்துன்னு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தவட மடத்துல தங்கி அங்க படுத்துட்டு ஒரு நள்ளிரவு நேரம். அப்ப என்னாச்சுன்னா யாரோ கால் வந்து தன்னோட தலையில பட்ட மாதிரி இருந்தது. அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப நம்ம எங்கேயோ ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் முந்தியெல்லாம் எங்க காலத்துல எல்லாம் ஒரு நீள ஒரு ஜமக்காலம் போட்டு விட்டுருவாங்க, தலாணி போட்டு விட்டுருவாங்க. விடிய காலையில முகூர்த்தமா இருக்கும், எல்லாம் உருண்டுகிட்டு கிடப்போம். ஆனா ராத்திரி தூக்கத்துல சில பேர் கால் மாடு தலைமாடு தெரியாம மாத்தி ஈத்தி படுத்துட்டு இருப்பாங்க. அந்த போல யாரோட காலோ தலையில பட்டது அப்படின்னுட்டு இவர் எழுந்து உட்காந்து, ஐயா ஒரு வயதானவரா இருக்கிறீர், நான் உங்களை ஒன்றும் கோவிச்சுக்கல, தயவு செய்து கொஞ்சம் தள்ளி படுங்கோ அப்படிம்பார். அப்பா எனக்கு தெரியாதுப்பா, இருட்டா இருந்ததுனால உன் தலையில பட்டுடுச்சா, சரி 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 நான் தள்ளி படுத்துக்கிறேன் அப்படின்னாராம். உடனே சுந்தரர் வேண்டாம் ஐயா நீர் இங்கேயே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் படுத்துக்கிட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவருடைய கால் திருப்பி தலையில. நான் உங்களை விட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டா நீங்க எதுக்கு என்னை இங்கேயும் வந்து உங்க காலை கொண்டு என் தலையில வைக்கிறீங்க, கொஞ்சம் நகர்ந்துக்கங்களேன் அப்படின்ன பொழுது திருப்பி கிழக்கு மேற்குமா அங்க போய் படுத்துக்கிட்டாராம். அங்க ஒரு ஓரமா போய் படுத்தா அங்கேயும் இவர் இப்படி குறுக்க படுத்து அந்த காலால தலையில மிதிச்ச உடனே இவர் எழுந்து, நான் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் சிவனை பாடுகின்றவன், நான் சுந்தரமூர்த்தி தெரியுமா, சுந்தரன், என்னுடைய தமிழுக்கு ஈசன் அப்படி மயங்குவான்,
என்ன நீ மரியாதை இல்லாம இந்த காலை கொண்டு என் தலையில வைக்கிறீரே அப்படின்ன பொழுது அவர் ஒரு இடத்துல கையை காட்டிட்டு மறைஞ்சு போயிட்டார். அப்பதான் அந்த அடியார்கள்லாம் எழுந்து, ஆஹா, நீங்க திரு அதிகை வீரட்டானத்துக்கு போமாட்டேன்னு சொன்னீங்களே, அந்த திரு அதிகை வீரட்டானத்து எம்பெருமானே உங்களுக்கு திருவடி தீட்சை கொடுத்திருக்கிறாரே, இதை விட உங்களுக்கு என்ன பாக்கியம்னு போது சுந்தரர், தெரியலையே, யாரோ ஒருத்தன் ஒரு வயசானவன் என் தலையில காலை வைக்கிறதான்னு நினைச்சேனே தவிர, ஈசன் திருவடி தீட்சை அப்படிங்கிறது, தீட்சைங்கிறது இறைவன் தன்னோடு ஒன்று கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ சில குருமார்கள் நயன தீட்சை, இன்னாரை பார்த்த உடனேவே ஒரு அருளோடு அவர்களை பார்த்து கையை ஆட்டினாங்கன்னா இந்த நயன தீட்சை. ஸ்பர்ச தீட்சை, சில பேருக்கு தலையில கை வச்சு அது தொட்டு ஒரு தீட்சை கொடுப்பாங்க. அது மாதிரி தீட்சையில பல வகை. இது திருவடி தீட்சை, பாதத்தால் அவர் தலையில வச்சாச்சுன்னாக்க, பேர்பட்ட பாதம் தானே என் தலையில இருக்கணும், எனக்கு அறிவு கட்டவனா இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடினாராம். தம்மானை அறியாத சாதியார் உளரே, சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிதன், கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை என் மனத்தே வைத்தேனே. இதுல அவர் சொல்ற பொழுது, எனக்கு தம்மானே அறியாத சாதியார் உளரே, நான் இருந்துட்டேனே, நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலையே சுவாமி, அப்ப அசரீரியா நான் சிதம்பரநாதன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதாவது தில்லை சிதம்பரத்தில் ஆடுகின்றவன் தான் இந்த திரு அதிகை வீரட்டானத்தில் இருக்கிறேன், நீ என்னை தரிசனம் பண்ணலைங்கிறதுக்காக நான் உனக்கு அருள் பண்ணினேன். சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிதன், அது அப்பேற்பட்ட சிவன் நான் சிதம்பரநாதன் அப்படிங்கிறதுனால இந்த வரலாற்றை கேள்விப்பட்டு சோழ மன்னர்கள் அந்த இடத்துல கட்டின கோவில் இன்னைக்கும் இருக்கு. அது சிதம்பரநாத சுவாமி கோவில். எங்க? அதே திரு அதிகை வீரட்டானத்திலேயே சித்தவட மடம்னு அங்க கொஞ்சம் கிட்டையே இருக்கு. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சிதம்பரநாதர் ஆலயம்னு இருக்கும். அதை பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணும்னா, வேண்டாம் வேண்டாம்னு 3 தரம் ஒதுங்கி போனாலும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய திருப்பாதங்களை இவருடைய தலையில வச்சதுனால தான் இன்னைக்கும் சுந்தரருடைய தமிழ் அது இறைவனுக்கே ரொம்ப பிடிக்குமா. சுந்தரா, உன் தமிழ் கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தரை தடுத்தாட்கொள்வதற்கு கூட எதற்காக? உன்னுடைய சுந்தர தமிழ் கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன பாடுவதுன்னு கேட்ட பொழுது, தடுத்தாட்கொள்ளும் பொழுது, நீதான் என்ன பித்தன் பேயன்லாம் திட்டினியே, பித்தா பேயானே பாடு அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த பித்தா பெரை சூடி பெருமானே அருளாளாங்கிற பாட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அவர் அந்த சோழனை பத்தி பாடினார். அந்த சோழ மன்னர்கள் கட்டின கோவிலை பத்தியும் நாம இப்ப பேசிட்டோம். ஆக மொத்தம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு இவர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறையவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க தயார்னாக்கா நான் இன்னும் எல்லா நாயன்மார்களையும் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா கூட சொல்லலாம். ஆக மொத்தம் நம்ம ஏதாவது ஒரு பொருள் காணாம, அதாவது விலை உயர்ந்த பொருள் நம்மளால தாங்க முடியல அந்த துக்கம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஈஸ்வரோர் ரக்ஷது, ஈஸ்வர அர்ப்பணம், சிவ அர்ப்பணம் சொல்லிடுறான். சிவ அர்ப்பணம்னா சிவனுக்கே போய் சேர்ந்தது. அப்பேற்பட்ட மாலை அதை ஒரு தேவாரத்துல பாடலாம் நாம கேட்டோம். இன்னும் பல விஷயங்களை இந்த பிள்ளையார் பெட்டியில உங்களோட கலந்துக்கிறேன். இந்த சோழ மன்னர்கள் பக்தியில மட்டும் இல்லை, அறிவிலையும் சிறந்தவர்கள். தர்ம கணக்கு சரியாக சொல்வார்கள், தீர்ப்பை அழகாக வழங்குவார்கள். இது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒரு முறை 2 வழிப்போக்கர்கள் போய்கிட்டு இருக்காங்க. தீர்த்த யாத்திரை போகும்பொழுது ஒரு ஊர்ல, இப்ப எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு மடத்துல தங்கினாரோ, இவங்க 2 பேரும் ஒரு மண்டபத்துல தங்கினாங்க. அப்போ 3வது ஒருத்தர் சேர்ந்தாரு. ஐயா, நானும் இங்கேயே தான் தங்க போறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா, நான் ஒண்ணுமே கொண்டு வரல அப்படின்ன பொழுது, முதலாம் அவர் சொன்னார், என்கிட்ட 5 ரொட்டி இருக்கு, கேப்ப ரொட்டி. அந்த இன்னொருத்தர் சொன்னார், என்கிட்ட 3 ரொட்டி இருக்கு. 5 3 8. இப்ப எப்படி நம்ம 3 பேரும் பகிர்ந்துக்கிறது அப்படின்ன பொழுது, அந்த 3வது வழிப்போக்கர் சொல்ற, உங்ககிட்ட 5 இருக்குல்ல, உங்ககிட்ட 3 இருக்குல்ல, அப்ப நீங்க ஒரு ரொட்டியும் 3 3ஆ போடுங்க. 5 3 8, 8 3 24 துண்டு வரும். அப்ப 3 8 24, ஆளுக்கு 8 8 துண்டு சாப்பிட்டோம்னாக்க சரியா போயிடும் அப்படின்னாரு.
சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க. அவர் நன்றி சொன்னாரு, தூங்கினாங்க. அடுத்து நான் காலையில எழுந்தபோது அந்த 3வது ஆள் என்ன சொன்னாரு, ஐயா நான் ஒண்ணுமே கொண்டு வரல, நீங்க ஒண்ணும் எதிர்பார்க்க கூட இல்ல. ஆனா எனக்கு மனசுல என்ன தெரியுமா தோணித்து, இப்படி தர்மம் தழைக்கிறதுனா இந்த சோழ மன்னன் தான் எப்பேற்பட்ட ஆட்சி நடத்தணும். இப்படி பாரு யோஜனை பண்ணாம எனக்கு கொடுத்தீங்களேன்னு போது, ஐயா நீங்க நான் எதிர்பார்த்து கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்களாம். இருந்தாலும் என்னிடம் 8 தங்க காசுகள் இருக்கின்றன, இதை நீங்க வைத்துக்கொண்டு நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க 5 ரொட்டி வச்சிருந்தீங்க, நீங்க 5 எடுத்துக்கங்க, அவர் 3 எடுத்துக்கங்க. இவர் ஒன்றும் சொல்லல. அந்த 8 தங்க காசை கொடுத்துட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்னுட்டு அவர் போயிட்டாரு. இந்த 5 ரொட்டி வச்சிருந்தவன் என்ன சொன்னான், உனக்கு 3 எனக்கு 5 அப்படின்னா. ஏன்னா நான் 5 ரொட்டி கொண்டுந்தேன்ல, நீ 3 ரொட்டி தான் நீ கொண்டுந்தேன். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் தான் சொன்னாரு. உனக்கு 4 எனக்கு 4 இல்லவே இல்லப்பா, நான் தானே இப்போ 5லேருந்து கொடுத்துருக்குறேன்ல, அப்ப நீ 3லேருந்து கொடுத்துட்டு அது எப்படிப்பா அப்படின்ற பொழுது, இது ஒரு சின்ன விஷயம், தங்க காசுக்காக சண்டை வந்தது. இதே அவனும் எதிர்பார்க்கல, அவன் ஒன்றும் கொடுக்காம இருந்தா கூட பேசாம இருந்திருப்பாங்க. உடனே அந்த 3 ரொட்டிக்காரன் என்ன சொன்னான், நான் கஷ்டப்பட்டு 3 ரொட்டி கொண்டாந்து அதை நான் 3 3ஆ பகுந்து அந்த வந்தவனுக்கு 8 துண்டு கொடுத்தேன், எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னா. சரி வா அரசன்ட்ட போவோம், இந்த ஊர் தானே. சரி அரசன் கேட்டானா, இது என்ன வேடிக்கையான வழக்காக இருக்கிறது அப்படின்ன பொழுது அரசன் சொன்னான், என்ன நடந்ததுன்ன பொழுது, ஐயா இந்த மாதிரி எங்கிட்ட 5 ரொட்டி துண்டு இருந்தது, 5 ரொட்டி இருந்தது, கேப்ப ரொட்டி. இவன் 3 கொண்டு வந்தான். அவர் எங்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்னொன்னையும் 3 3ஆ போடு. அப்ப 5 3 8, 8 3 24, ஆளுக்கு 8 துண்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்ன பொழுது சரின்னு சாப்பிட்டோம், வயிறு ரொம்பிச்சு தூங்கிட்டோம். இவர் என்ன பண்றாரு, இப்ப எனக்கு 4 தங்க காசு கொடு, நீ 4 தங்க காசு வச்சுக்கோ அப்படிங்கிற பொழுது அரசன் சொன்னானா, இது இது ரொம்ப எனக்கே பதில் சொல்ல தெரியல, நான் நம்புகின்ற இறைவனை நம்பி நாளை காலையில உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவா நீ எனக்கு இதுவரைக்கும் வழிகாட்டிட்டு வந்திருக்க, இந்த ஒரு நீதியையும் உன் கணக்கு சரியாக இருக்க வேண்டும். என் கணக்கு தவறலாம், அரசன் தவறலாம், ஆனால் இறைவன் தவற மாட்டான் இல்லையா அப்படின்ன பொழுது, அன்று இரவு அவருடைய கனவுல அந்த இறைவன் ஒரு அழகான வழி சொன்னாராம். மறுநாள் சபை கூடலாம், சபை கூடியாச்சு. கூடின பொழுது அரசன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, எனக்கு கூட இப்படி தோணல, அந்த இறைவன் கணக்கு இருக்கு பாரு, அதை யாராலையும் வெல்லவே முடியாது. பொழுது இந்த காசு 8 காசு இல்லையா, உங்களுக்கு 1 காசு, இந்த 5 ரொட்டி வச்சிருந்தவருக்கு 7 காசு. இவன் சொல்றான், இது அநியாயம் அல்லவா, இது எப்படி, நான் 3 ரொட்டி அல்லவா கொண்டு வந்தேன். ஆமாம் கொண்டு வந்தீர், இறைவன் என்ன தெரியுமா எனக்கு சொன்னார், 24 துண்டு போட்டீர்களே, ஆளுக்கு 8 8 8 இல்லையா, அப்போ நீ சாப்பிட்டதுல உன்னோட துண்டு எத்தனை இருந்தது, 1 பிட்டு தானே இருந்தது. 3 நீ 3 3ஆ போட்ட போது 9 தானே இருந்தது. அதுல 8 நீ சாப்பிட்டுட்டியே, பாக்கி எவ்வளோ, ஒரே 1 துண்டு. அப்புறம் நீ எப்படி இது இவ்வளவுத்தையும் கிளைம் பண்ண முடியும், தப்பு இல்லையா, உனக்கு கேட்கறதுக்கே சரி கிடையாதுன்னு அவன் யோஜனை பண்ணி பார்த்தான். 3 3 9 தான் நறுக்கினேன், ஆனா நானே 8 சாப்பிட்டுட்டேன், 1 தான் துண்டு, அதுதானே அவனுக்கு கொடுத்துருக்கேன். அவன் பாரு 5 3 15 போட்டு அவன் 8 தான் எடுத்துட்டு இருக்கான், பாக்கி அவனுக்கு கொடுத்தான்ல, 7 அவனுக்கு கொடுத்தான்ல, இந்த ஒரு துண்டோட சேர்த்து அவர் 8 சாப்பிட்டாருல்ல அப்படின்னாராம். அப்ப அரசன் சொன்னாராம், என்ன நீ தீர்ப்பு கேட்டிருந்தாக்கா நான் இதுக்கு சரியாவே சொல்லியிருக்க மாட்டேன். இறைவா நீதான், இப்ப அவன் எப்படி அந்த ராஜா சிவார்ப்பணம்னு சொன்னானோ அது போல இறைவா நீதான் வழிகாட்டணும், உன் கணக்கு தப்பாது அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த தீர்ப்பு என்னால் சரியாக வழங்கப்பட்டது அப்படின்னு அந்த மன்னன் சொன்னானாம். இப்ப நம்ம என்ன இதுல இருந்து கத்துக்கலாம் அப்படின்னா, சில சமயம் நான் செஞ்சுட்டேன் பத்தியா, நான் சொன்னதுனால, அந்த பெருமிதம் மட்டும் யாருக்குமே வேண்டாம். நாம நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சோம்னா நமக்கு நல்வழி காட்டுபவன் மேலே இருக்கிறான், வேற ஒருவன்.
அத வந்து கடவுளே நீ எனக்கு நல்ல வழி காட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே நல்லா அமையும். ஆனா என்னைக்கு நாம செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அது வந்து பிசகலாம், சரியில்லாமல் போகலாம். ஆக இறைவன் கணக்கு முடிவானது. அந்த கணக்கு தர்ம கணக்கு. சாதாரண கணக்கல்ல. இறைவன் கணக்கு, தர்ம கணக்கு.